கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த சகோதரிகள் கூட்டத்திற்கு எங்களோடு இணைந்திருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் என் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாள் வரையிலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த என் தேவனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது துவக்க ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த எங்க நல்ல ஆண்டவரே, உமக்கு இந்த நாளை உம் கையில ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த வாரத்திலும் இந்த சகோதரி கூட்டத்தை நடத்த எங்களுக்கு கிருபை செய்த தகப்பனே, உமக்கு நன்றிகளே ராஜா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூறுகிறீர்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இதோ சகோதரிகளாய் ஒருமித்து கூடியிருக்கிறோம். எங்கள் மத்தியில நீங்க வாசம் பண்ணுங்க அப்பா. எங்களுடைய பாடல்களையும் எங்களுடைய வார்த்தைகளையும் அப்பா நீர் உகந்து ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. தூபவர்க்கமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதப்படியில வைக்கிறேன் தகப்பனே. அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போற தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இன்றைய நாள வேத வார்த்தையை கூட எங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் எச்சரிப்பின் வார்த்தையாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீதியான வேலை எல்லாவற்றும் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இஸ்ரவேலின் நாதனாக வாழும் நம் தெய்வம், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற நம் தெய்வம். பாடுவோம். செங்கடலில் பாதையை வகுத்தவர் அவர், பாலைவனத்திலும் நமக்கென்று பொழிந்த மன்னா அவர். சீனாய் மலை மேலே நமக்காய் இறங்கி வந்து நம்மிடையே கட்டளைகளை எடுத்துரைத்தவர். செங்கடலில் நீரென்று பாதை வகுத்தீர், பாலைவனத்தில் அன்று மன்னா பொழிந்தீர். பொழிந்தீர் கொடுமையிலே மேக குளிரானீர்.
மனிதனாய் பூமியில் அவதரித்த தெய்வம் அவர். நமக்காக ஜீவனை தந்து நமக்காக சிலுவையில் மரித்து வழியும் சத்தியமும் ஆன தேவன் அவர். அவரை புகழ்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுங்க. மனிதனாய் பூவில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர். திருவுடலும் திவ்ய பூஜனுமாய், உலகத்தின் ஜீவனாய், வழியும் சத்தியமுமானவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். மனிதனாய் பூவில் அவதரித்தீர், எனக்காக ஜீவன் பலி கொடுத்தீர். திருவுடலும் திவ்ய பூஜனுமாய், உலகத்தின் ஜீவனாய், வழியும் சத்தியமுமாயவரே, உம் திருநாமம் வாழ்த்துகிறோம். அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உம் திருராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. உம் திருராஜ்யம் வருகவே, உம் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இந்த வார ஜெப குறிப்பாக முதல் ஜெப குறிப்பு பொருளாதார வளர்ச்சிக்காக. நம்மளுடைய நாட்டிலும் நமது வீட்டிலும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சங்கீதா அவர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்று மாறாத தகப்பனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே என் பொருளாதார தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலையும் அப்பா தேசங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே அப்பா பெருக தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆண்டவரே ஏறெடுத்து பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பொருளாதார தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே அதிகரித்து கொண்டே இருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே அதற்கேற்ற மாதிரி ஆண்டவரே எங்களுக்கு வருமானங்களும் ஆண்டவரே கூடி வர தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா எங்க தேவைகள் எல்லாம் உமக்கு ஆண்டவரே அப்பா சாதாரண காரியம் தகப்பனே. ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. இந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எப்பா லெகுவாய் கிடைக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் மாற கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரே காரியங்கள்ல இருந்து விடுதலை பெற கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிற தேவாதி தேவன் நீர் எடுத்து நடத்துங்க. இந்த இந்திய தேசத்துல ஆண்டவரே அப்பா பொருளாதார தடைகள் இருக்கிற ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நாமும் மகிமைப்படுவதாக ராஜா. ஒரு ஆண்டவரே அப்பா காரியங்கள் அப்பா நடப்பிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் தேவாதி தேவனே. இன்னும் ஆண்டவரே அதிகமாய் எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆவியானவரே இந்த வேலையில ஆண்டவரே அப்பா நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த பொருளாதார ஆண்டவரே தேவைகள் எல்லாம் ஆண்டவரே எங்க தேசத்துல சந்திக்கும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்திக்கும்படியாய் தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா அப்பா நீர் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே. அப்படியாய் ஆண்டவரே நாங்க செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து அதன் மூலியமா ஆண்டவரே அப்பா நாங்கள் இன்னும் பெருக தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ராஜா.
என் தேவன் தாமே ஆண்டவரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பொருளாதார தேவைகள்ல இனி வர நாட்கள்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா நாமத்துல பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம வாரம் ஒரு குடும்பத்தோட புகைப்படத்தை வைத்து நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அது போல இந்த வாரத்திற்கான ஜெபம் சுகுணா பாட்டி அவர்களுக்காக தேவன் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க தேவகுமாரி ஆண்டி அவர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. நேற்று இன்னும் இன்றும் மாறாதவரே உமக்கு கொடாபடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே சுகுணா துறை சிங்கக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுகுணா சிஸ்டருக்கு அந்த ஆண்டிக்கு ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீர் உங்களுடைய ரத்த கொட்டைகளும் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே நீங்க மருத்துவராக தொடும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய 5 காயங்கள் பட்ட கரங்கள் அவர்களை தொட்டு முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அல்லேலூயா இயேசுவின் தங்களுடன் சுகமானம் என்ற அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே வியாதிகளை விட்டு விளக்குவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமா. அவர்களை தொட்டு சுகப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான தீங்கும் அவர்களை தொடாமல் மட்டும் பாதுகாத்து வந்த தயவிற்காக உமக்கு கொடாக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றும் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க பொற்பத்திலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். புதிய கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். எந்த நாவில் புது பாடலை பாடி தேவனை துதிப்போம். அடுத்த பாடலாக எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் பாடுவோம். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் தேவன் எனக்கு தீபமாய் தேற்றுகிறது. அல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது அவர்தான் வேண்டுதல் கேட்கிறவர். பாதையெல்லாம் காட்டி நம் துன்பமெல்லாம் நீக்குபவர். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த நம்மை தூக்கி எடுத்தவர், நம்மிடத்தில் உள்ள நாற்றங்களை அவருடைய ஜீவ ரத்தத்தின் மூலமாய் போக்கிய தேவன் அவர். என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தாயும் தந்தையும் நண்பரும் உற்றாரும் என் தேவனே, அவருடைய மேன்மையை எங்கும் நாம் சொல்ல வேண்டும். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை எண்ணி செய்திடும், அவ்வுலகை வாழ்வை காண காத்திருக்கிறேன். பரலோகத்திற்காக நான் காத்திருக்க வேண்டும். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பாக ஊழியர்களுக்காக ஜெபம். என்ன விதமான ஊழியர்கள் செய்தாலும் சரி, சபை ஊழியத்திற்காகவும் வர்ஷிப் லீடர்ஸ்க்காகவும் அந்த மாதிரி பல விதமான ஊழியங்கள் இருக்கு. அந்த ஊழியத்துல அந்த ஊழியர்கள் இன்னும் அதிகமாய் நிலைத்து நிற்பதற்காகவும் அவர்களுக்கான ஜெபமாக சிஸ்டர் அபி அவர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள். இந்த அருமையான ஜெப வெளியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, இப்பொழுதும் கூட தகப்பனே அனைத்து ஊழியக்காரர்களுக்காகவும் ஆண்டவரே உமது பாதத்தில் ஆண்டவரே மன்றாடி நிற்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக இயேசுப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் மீதும் ஆண்டவரே உமது கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே அளவில்லாமல் பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாக நீர் எடுத்து பயன்படுத்துவீராக இயேசுப்பா. ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொடுப்பீராக இயேசுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் சபையை பெருக செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, ஊழியர்களின் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே எந்தெந்த அழைப்பில் அவர்களை நீர் அழைத்தீரோ அவர்கள் அழைப்பில் அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவீராக இயேசுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ரட்சிப்புக்குள் வழி நடத்தும்படியான கிருபை ஞானத்தையும் ஆண்டவரே அதிகமாய் நீர் கொடுப்பீராக இயேசுப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஊழியக்காரர்கள் இயேசுப்பா உமக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உமது சித்தத்தை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்கிற குடும்பங்கள் அதனால் இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவரை புறஜாதியார் காணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீர் அவர்களை ஆண்டவரை அதிகமாய்
ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக இயேசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இயேசுமா ராஜாவே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் ஆண்டவரை ஆவிக்குரிய வரங்களினாலும் நிறைப்பீராக இயேசப்பா. அநேக ஆத்துமாக்களை அவர்களுக்கு கொடுப்பீராக இயேசப்பா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, ஊழியக்காரர்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக இயேசப்பா. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை ஆளுகை செய்வீராக தகப்பனே. உமது பணிக்கென்று ஆண்டவரை அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவரை அழைத்தவர் நீர் தகப்பனே. நீர் அவர்களை முன்குறித்திருக்கிறீர் இயேசப்பா. உமது ஊழியத்திற்கென்று முன்குறித்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரை நீர் ஆண்டவரை அருமையாய் நடத்துவீராக இயேசப்பா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கத்த ஜபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த ஜப குறிப்பாக சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கான ஜபம். இந்த சிறு பிள்ளைகளை வைத்து சண்டே ஸ்கூல் நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அந்த ஊழியத்தில் தேவ ஆசீர்வாதம் அதிகமாய் பெருகும்படியாகவும் இன்னும் அவர்களுக்குள்ளாக பொறுமைகள் அதிகம் தேவை, அதற்காகவும் ஜபிக்க சிஸ்டர் கௌசல்யா அவர்கள் அழைப்பில் இருக்கிறார். இசப்பா ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் ஆண்டவரே உங்களால வந்துச்சுப்பா. ஆண்டவரே உம்முடைய வேலை செய்கிறாங்க இசப்பா. ஆண்டவரே, இந்த அதுல கலந்து கொள்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க வளரும் போது கூட இசப்பா ஆண்டவரே உண்மை அறிகின்ற அறிவையும் ஆண்டவரே உண்மை தெரிகின்ற தெளிவையும் அவங்களுக்குள்ள தாங்க இசப்பா. ஆண்டவரே இன்னும் விசேஷமா அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த சின்ன ஜபத்துல ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி இசப்பா. ஆண்டவரே அவங்க விசுவாசத்துல பின்தங்கி போகாதபடிக்கு இன்னும் உண்மையில அதிகமாய் வளரும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீ தயவு பண்ணுங்க இசப்பா. ஆண்டவரே இந்த ஊழியம் பெருகும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இசப்பா ரெகுலரா கிளாஸ்ல எல்லாரும் கரெக்டா கலந்துக்கணும் இசப்பா. யாரும் வராம இருந்துட்டு அப்படி வீண்டு போகாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அவங்க மனசுல நீங்க பேசுங்கப்பா. அவங்க இன்னும் ஆர்வமா கேட்கணும் இசப்பா. அவங்க வளரும் போது நல்ல பிள்ளைகளா, நல்ல ஞானமா, நல்ல அறிவோடு இசப்பா இன்னும் உமக்குள் வளர்ச்சி அடைகிற ஒரு பிள்ளையா ஆண்டவரை வளரும்படிக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை இன்னுமாக அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா இசப்பா. அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இசப்பா நீங்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க இசப்பா. ஆண்டவரே உண்மை அறிகின்ற அறிவை தாங்க இசப்பா. இன்னும் உமக்குள் அதிகமாய் வளரும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவங்களுக்கு தயவு பண்ணுங்க இசப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக நன்றி இசப்பா. ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தார், ஆனால் பிதாவானவர் அவனை மகிமைப்படுத்துவார், கனம் பண்ணுவார் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி இசப்பா. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா. ஆண்டவரே உமக்கென்று உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்யும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை அவங்க கரெக்டா செய்யணும்ப்பா. ஆண்டவரே இசப்பா நீர் அவங்களுக்கு தயவு பண்ணுங்க இசப்பா. அவங்க ஊழியம் இன்னும் அதிகமாய் வளரும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் தயவு பண்ணுங்க இசப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதியும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த பாடலாக பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழிக்கும் ஆவியே, ஆராதனை செய்து அவரை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம் மீது பனி போல இறங்குவார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. கைகளை வைத்து ஆவியே ஆவியே, மழையாக பொழியும்
ஆவியானவர் எங்களிடத்துல வரட்டும். எங்கள் ஆவி பனி போல இறங்கட்டும். எங்கள் தலை முதல் உச்சங்கால் மட்டும் எங்களை நினைக்கட்டும். ஆவியானவரே எங்களோடு இருங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோரியா துரி பலவர சரபரந்தரன மௌதரி பலந்தர நீ மௌதரி பலவர சரபரந்தரன மௌதரன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல பேசுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். தகப்பன் இன்று நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற வல்லவர் அவர். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உறுதியுடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பலத்துடன் இருங்கள். தேவ ஆவியானவர் நம்மோடு அசைவாடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பபரந்தன சரணதரி பலபரவர சரபரந்தரி நமோதரி பலபர சரபர. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, இதோ இந்த வேளையிலும் எங்களுக்கு என்று நீர் ஏற்படுத்தின இந்த சகோதரிகள் கூட்டத்தில் எங்களை இணைத்ததற்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, மீதியான வேளையிலும் எங்களோடு நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களை பேசுங்க. எங்களுக்கு ஆறுதலாகவும் எச்சரிப்பின் வார்த்தையாகவும் இருக்க உதவி செய்யுங்க. நீர் என் மனதை தொடுங்க. பார்க்கிறவர்கள் அனைவரும் அதை பலனடைவாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நீரே அவர்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெப குறிப்பாக வர்ஷிப் லீடருக்காக புது புது தேவ பாடல்களை எழுதுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், அவர்கள் இன்னும் தேவ வல்லமையோடு அந்த பாடல்களை எழுதி இன்னும் உற்சாகமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் அவர்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் சசி அவர்கள் அழைப்பில் உள்ளார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இப்பொழுது கூட ராஜா அப்பா அந்த தகப்பனே சொல்லப்பட்ட குறிப்புக்காக முடி சமூகத்துல வருகிற ராஜா. அப்பா வர்ஷிப் லீடருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா தகப்பனே ராஜா, ஒவ்வொருவரும் அழகா எழுதி ஆண்டவரே சப்பா என் தேவனை மகிமைப்படுத்த என் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆராதனை ஆண்டவரே சப்பா தேவனை துதித்து ஆண்டவரே சப்பா முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்துமத்தோடு ஆண்டவரே தகப்பனே துதித்து மகிழ கிருபை தருவீராக. அப்பா அந்த வர்ஷிப் முழுவதும் தேவ பிரசன்னத்துக்குள்ள இப்பா ஒவ்வொரு அப்பா தகப்பனே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளோடு அப்பா இந்த அபிஷேகம் வல்லமை கடந்து இந்தவரே அவரை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை அந்த தகப்பனே வர்ஷிப் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தேவ பிரசன்னத்திலே ஆண்டவரே இருக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே புது புது பாடல்கள் எழுதி ஆண்டவரே அந்த பாடல்கள் ஆண்டவரே அபிஷேகத்தோடு தகப்பனே சிராஜா உண்மை மகிமைப்படுத்த என் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை அந்த தகப்பனே சிராஜா. அப்பா அவர்கள் பாடுகிற வேலையில ஆண்டவரை உம்முடைய மகிமை அப்பா அந்த தகப்பனே வர்ஷிப்பை நடத்தும் போதும் இந்தவரே மகிமை நிறைந்து இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிதாய் பாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா தகப்பனே சிராஜா நீர் அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உண்மை ஆராதிக்கிறது எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்போ அந்த பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்பட கிருபை தாங்க. பெரிய காரியம் செய்யுங்கப்பா. உங்க மாமத்தை உயரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்த எங்க நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இதோ எங்களுக்கு நாங்கள் வைத்த இந்த ஜெப குறிப்புகள் அனைத்தையும் உடைய பாதப்படியில தெளிக்கிற தகப்பனே. அவை எல்லாவற்றையும் நீர் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போற தயவுக்காக நன்றி ராஜா. ஊழியர்களுக்காக விசேஷமா ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லா ஊழியர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீரே பலப்படுத்துங்க, நீரே வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஊழியத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து அவர்களை சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீதியான வேலையிலும் எங்களோட இருந்து நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்மோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள டாரத்தி ஆண்டியை அழைக்கிறேன். தேவன் இந்த நாளில இந்த இடத்துல பெண்களாக கூடி ஜெபிக்க கிருபை கொடுத்தார். இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
தகப்பனே, இந்த நாளை கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே பெண்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியை விசேஷமாக ஊழியக்காரவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் அப்பா. என்னை மறைத்து நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவராகிய நீர் பேசும். உடைய குமாரன் இயேசுவை மகிமைப்படுத்தி பேச உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்து பாவ பரிகாரியாக பூமியிலே வந்து இரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த காலத்துல அவர் சொன்ன ஒரு காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலம். இந்த நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல ஊழியக்காரர்கள் அசால்ட்டா இருந்தா விழுந்து போயிடுவோம், பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடுவோம், நம்முடைய குணமும் ஆண்டவரை விட்டு விலகி போயிடும். அதனால அவர் சொன்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிற காலம் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல வார்த்தையாக இருந்த ஆண்டவர் தான் இந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவாக பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். இந்த வசனத்தை யோவான் 1:14 வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தையாக இருந்த பிதா காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் நம்ம பாவத்தை கழுவல. மீண்டும் மீண்டுமாக பாவத்துக்குள்ளாகி பிதாவானவர் பூமிக்கு வர முடியாதபடி தடுக்கப்பட்டது. அதனால இவர் என்ன பண்ணார்னா தானே மனுஷ ரூபம் எடுத்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் பலன்தான் இன்னைக்கும் நம்மளை பாதுகாக்குது. நாம அந்த ரத்தத்தை மறந்துட்டோம்னு சொன்னா, அவருடைய பெயரை மறந்துட்டோம்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் இப்படியாக செய்திகள் மூலமாக ஆவியானவர் நமக்கு அதை நினைப்பூட்டுகிறார். இயேசு கிறிஸ்து தாம் பூமியில மனுஷனாக இருந்த பொழுது சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதை பார்ப்போம். ஆண்டவர் அந்த வார்த்தையானவர், நம்ம சாதாரணமா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அவர் எப்படிப்பட்டவன்றத அதே அதிகாரத்துல 1 வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமா யோசேப்புக்கு பிறந்தவர் நினைக்கிறோம். யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை. மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்டிருந்தவர் தான் யோசேப்பு. ஆனா ஆண் பெண் உறவில்லாதபடிக்கு மரியாள் வயிற்றுல மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலால பிறந்தவர். அந்த இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா எந்த ஒரு மனுஷனும் வரவே முடியாது. பிதா வார்த்தையானார். அதனாலதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி தைரியமாக அவரால் சொல்ல முடிந்தது. ஹல்லேலூயா. அதே வார்த்தையானவர் மாம்சமாக வந்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம மத்தியில இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் படத்தையோ அவருடைய சிலையையோ வைத்து நம்ம வணங்கணும்னு சொன்னா, அந்த சினிமாலையும் டிராமாலையும் எந்தையோ ஒரு சினிமாக்காரனையோ அல்லது யாரையும் ஒரு மனுஷனையோ வச்சு இயேசு கிறிஸ்துவின் படத்தை எடுத்துப்பாங்க. அந்த போட்டோவை நம்ம வணங்கணும்னு சொன்னா அந்த மனுஷனுடைய ஆவிதான் நமக்கு கிரியேட் செய்யும். அந்த சிலையை நம்ம வணங்கணும்னு சொன்னா அந்த சிலைக்குள் இருக்கிற அசுத்த ஆவிதான் நமக்குள்ள கிரியேட் செய்யும். அவரை பிதான்னு சொல்லலாம்,
அவரை குமாரன்னு சொல்லலாம். உருவம் இல்லாத ஒரு ஆண்டவர். இப்ப நம்ம பார்க்க போறோம், இந்த கடைசி காலங்களில இயேசு கிறிஸ்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார். அதை பார்த்துட்டோம்னா எத்தனையோ ஊழியக்காரவங்களுக்கு, எத்தனையோ விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கும். மத்தேயு 24:35-39 வாசிமா. வானமும் பூமியும் ஒளிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் வருங்காலத்திலும், இரண்டாம் வருகையில அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிக்கும்படியாக வானத்துல வருவார். அப்போ அதுக்கு முன்னாக இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நடக்கும். நோவா காலத்துல பூமியை அழிச்சார், தண்ணீரால் அழிச்சார். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டா பெத்த தாயும் தகப்பனோ ஏன் இப்படி செய்யறன்னு ஓங்கி அடிப்பாங்க. அது மாதிரி மனுஷராகிய நம்ம படைச்ச பிதாவானவர் பிள்ளைய தப்பு செஞ்ச உடனேயும் கோபம் கொண்டார். சே, ஏன் தான் இந்த பிள்ளைய பெத்தமோ அப்படின்னு கோவப்படுவாங்க பேரண்ட்ஸ். அதே மாதிரியே பிதா, ஏன் இந்த மனுஷனை நான் உருவாக்குனேன், இந்த மனுஷனையே நான் உருவாக்காம இருந்திருக்கலாமே, இவங்க இந்த அளவுக்கு மோசமா வாழ்றாங்களே. என்ன நடந்ததுன்னா, கீழ்ப்படிங்கன்னாரு. கீழ்ப்படியல. உருவமில்லாத தேவனை உருவத்தை கொடுத்து சூரியனை வணங்குனாங்க, சந்திரனை வணங்குனாங்க, வேண்டாத காரியங்களை பண்ணுனாங்க, விபச்சாரம் பண்ணுனாங்க. தனக்கு உரிய புருஷனை விட்டுட்டு வேற ஒரு புருஷனோட சேர்ந்து ஆட்டம் போட்டு அவங்க அப்படியான பயங்கரமான பாவங்களை ஈடுபட்டதுனால தேவனுடைய கோபம் வந்து 40 நாள் தொடர்ந்து மழையை கொடுத்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் நிறைய காரியங்கள் தண்ணினால அழியுது. காரணம் என்ன? விபச்சார காரியங்கள், பணத்தின் விளைவு. அதே காரியம் இந்தியாவுக்கு இப்ப வந்துருச்சு. ஊழியக்காரங்களுக்கும் தேவ பயம் இல்ல, விசுவாசிகளுக்கும் தேவ பயம் இல்ல, ஆண்டவருடைய ரத்தத்தை நினைக்கிறது இல்ல. அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தாருன்னு தெரியாதபடிக்கு ரகசிய பாவத்திலெல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சபைக்குள்ள வந்து பயங்கர காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவர் கோபம் வரும். இந்த கடைசி காலத்துல தன்னுடைய ஜனங்களை அப்படியே விட்டுட்டாரு. ஆனா, ஆண்டவரே என்னை மறுபடியும் புதுப்பியும் ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக இருக்கணும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துல ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே நினைக்கிற ஊழியக்காரவங்களும் விசுவாசிகளும் கை கொள்ள வேண்டிய காரியத்தை இந்த அதிகாரத்தை வாசிப்போம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆயுதம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். போர் சேவகன் போருக்கு போகும்போது சும்மா போக மாட்டான், உடம்புல அநேக காரியங்களை போட்டுட்டு போவான். அதே போல நமக்கு ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு சர்வாயுத ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? சர்வாயுத வர்க்கம். அந்த இதையை எடுத்து நம்ம என்ன செய்யணுமா, அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஆயுதமாக தரித்து கொள்ளணும். காரணம் என்னன்னா, அந்தகாரத்தின் வல்லமைகள், விக்கிரக வல்லமைகள், மனுஷ வல்லமைகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் என்னத்துக்கு பரலோகம்? அவங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க? ஒரு குடின்னு சொன்னா குடிக்க மாட்டாங்க இயேசு நாமத்தை சொல்லிட்டு, விபச்சாரம் பண்ணுனா விபச்சாரம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்திலும் ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்களே, இவங்களை எப்படியாவது நாசமாக்கணும், நம்ம மட்டும் எப்படி எரிநரகத்துக்கு போகலாம், அவங்களுக்கு மட்டும் பரலோகத்துக்கு போகணுமான்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போக விடாத படிக்க தடுக்க என்னென்ன காரியம் இருக்குதோ அதை செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா,
மனுஷரை தூண்டி விட்டு அந்தகாரத்தின் வல்லமைகள், பாவம் செய்கிற தூதர்கள் விழுந்து போனதுனால அவங்கள அடக்கி வச்ச அந்தகாரத்தின் வல்லமைகள், மந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள், வலு சர்ப்ப வல்லமைகளை யூஸ் பண்ணி நம்மள பாவம் பண்ண வச்சு, இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்க வைத்து, அவருடைய பெயரை மறக்க வச்சு, அவர் சிந்தின ரத்தத்தை மறக்க வச்சு, அவருடைய உயிர்த்தெழுதலை மறக்க வச்சு, நம்மளை ஒண்ணுமில்லாம நாசமாக்கி அவங்கள விளைவைக்க காத்திருக்கிறாரு இந்த அந்தகாரத்தின் வல்லமைகள். அதை எதிர்த்து நிக்கணும்னு சொன்னா நம்ம அணிய வேண்டிய சர்வாயுத வர்க்கம் என்ன தெரியுமா? மனுஷனை குறை சொல்லக்கூடாது. மனுஷனை குறை சொல்லாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் வாசிப்போம். எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு பார்ப்போம். ஒண்ணா சத்தியம் என்னும் கச்சையை. போதும். கச்சைனா என்ன? பெல்ட். பேண்டோ எது போட்டாலும் இடுப்புல ஒரு பெல்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஓடுனாலும் சரி நடந்தாலும் சரி கலண்டு விழாது, பத்திரமா இருக்கலாம். போடுற பேண்ட்டுக்கு சரியானபடி அவங்க நாடா போடலைன்னு சொன்னா அவுந்துரும். அவுந்துட்டா என்ன நடக்கும்? அவமானம். வசனம் இல்லாத வாழ்க்கை, வேத வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குடைய ஜபம் அருவருப்பானதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா நாங்க வசனத்தெல்லாம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு பணம் சம்பாதிச்சா போதும், 4 வாரம் மாதிரி நல்ல உயரமா பேரும் புகழுமா நாங்க வாழ்ந்தா போதும்னு இருந்தா சீக்கிரம் நம்ம விழுந்து போயிடுவோம். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாதான் ஹெல்த்து. நமக்கும் வயசுக்கு ஏத்த சாப்பாடை சாப்பிட்டாதான் ஹெல்த்து. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய மனுஷனுக்கு வேண்டியது இந்த வசனமாகிய உணவு. அதை தான் கர்த்தர் சொன்னாரு. இந்த வசனம் என்னன்னா சத்தியம். சத்தியம்னா உண்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு சத்தியம்னா வேத வசனம். இந்த வேத வசனத்தின் படி நீ வாழ்ந்தாதான் நீ கிறிஸ்தவன். அப்படி இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன், சரகடித்து பறப்பேன், எப்படியும் போவேன், இஷ்டத்துக்கு நான் வாழுவேன், அறியாம செய்யலாம். ஆனா சத்தியத்தை அறிந்த பிறகு நீ தப்பு செய்யக்கூடாது. அதுதான் சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் இல்ல, நீ கிறிஸ்துவ அவமானப்படுத்துற, கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துற, நீ போற சபையை அவமானப்படுத்துற, உன்னை பெத்தவங்களை அவமானப்படுத்துற. அதனால சத்தியம் இல்லாதபடிக்கு ஒரு கிறிஸ்தவனா ஒரு சபையில இருக்கக்கூடாது. அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். மார்க்கவசம்னா என்ன? போர் வீரர்கள் நெஞ்சுக்கு முன்னால புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. குண்டடிச்சாலும் எது வந்தாலும் அவங்கள தாக்காது. ஒரு போர் சேவகன் அதை போட்டிருப்பான். அதே போல நமக்கு என்னன்னா நீதி என்னும் மார்க்கவசம். அடுத்து வாசிமா. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே. என்னும் பாதரட்சை. வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மொத நம்ம என்ன செய்வோம்? வெளியில போடுற செருப்பத்திக்கு மாட்டிக்குவோம். சரியா? அதே மாதிரி ஒரு ஆபீஸுக்கு போகணும்னா டக்குன்னு ஷூவத்துக்கு மாட்டுவாங்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அந்த பாதரட்சை இல்லாம வெயில்ல நடக்க முடியுமா? கல்லு குத்தும், மண்ணு குத்தும், பிரச்சனைகள் வரும். அதனால ஆண்டவர் வருக ஆயத்தம்னா உடனே போற மாதிரி நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு தான் செருப்புன்னு மட்டமா பேசுவாங்க. ஆனா நம்ம பைபிளோ சுவிசேஷகம் சொல்றதுக்கு ஆயத்தமாயிரு. எந்த நேரமும் ஒரு ஏழைக்கோ, ஒரு கண்ணீரோடு வர்றவங்களுக்கோ, ஒரு தரித்திரத்துல வர்றவங்களுக்கோ, ஒரு குடிகாரன் மகனுக்கோ, எங்க இருந்தாலும் சரி, வீட்டுல வியாபாரம் பண்ண மீன்காரவங்க காய்காரங்க வந்தா அவங்களுக்கு கூட சத்தியம் சொல்ல நீ ஆயத்தமாயிரு. அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அடுத்தது பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை. ஹல்லேலூயா. போர்ச்சவனை பாத்தீங்கன்னு சொன்னா அவன் கையில ஒரு கேடகம் வச்சிருப்பான், ஷீல்டு. எதிர்க்க அம்பு வரும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த கேடகத்தை வச்சு இப்படி பிடிச்சுக்குவான். இப்படி பிடிச்சா நம்மளை தாக்காது. அது நம்மளை தாக்காம அது நம்மளை பாதுகாக்கும்.
அதுதான் விசுவாசம். நமக்கு என்ன விசுவாசம் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளைன்னு எப்படி சொல்லுவ? யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் இருக்கிறேன், அவருடைய பெயருக்குள் இருக்கிறேன், வேத வசனத்துக்குள் இருக்கிறேன். மந்திரமோ தந்திரமோ சூனியமோ வலுசர்ப கிரியைகளோ என்னை ஒண்ணு செய்யாது. இன்னைக்கு நான் இங்க வர்றதுக்கு முந்தி கூட ஐயோ நான் எப்படி ஊழியம் செய்வேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டி, உன் விசுவாசம் எங்க போச்சு, உன் கேடகம் என்ன போச்சு, தைரியமா போய் நில்லு. அதுதான் அந்தகாரத்தின் வல்லமைகள் நாம சூழ்ந்து உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு இந்த சூனியம் பண்ணி இருக்கிறாங்க, உனக்கு இந்த காரியம் இருக்கு, நீ சத்தியம் சொல்லாத, நீ அதை சொல்லாத இதை சொல்லாதன்னு சொல்லிட்டு நமக்கு அநேக காரியங்களை கொண்டு வருவான். நம்ம அதெல்லாம் எதிர்த்து எரிஞ்சிட்டு என் நேசி என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி நம்ம நிற்கும் போது நோவா காலத்தில் நடந்த பாவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லாதபடிக்கு, ஆண்டவரே நீரே என் பேலப்பா, உங்களுக்குள்ள நான் இருக்கணும், உங்க பேருக்குள்ள நான் இருக்கணும், உங்க உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள நான் இருக்கணும், உங்களுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்துக்குள்ள நான் இருக்கணும், நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கணும்னு சொல்லி நம்ம தைரியமாக நிற்கணும் விசுவாசத்தோடு. அடுத்தது, இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது தான் ரட்சிப்பு நமக்கு. ஒருவேளை நம்ம தெரியாம பாவம் செஞ்சிட்டோம், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரப்பா, நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், நான் தெரியாம செஞ்சிட்டேன்ப்பா, எப்படியோ விழுந்து போயிட்டேன், என்ன மறுபடியும் தூக்கி நிறுத்த ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இரட்சணியம் என்னும் தலைச்சீராவ தேவன் நமக்கு கொடுக்கணும். அதுதான் சர்வாயுத வர்க்கம். அடுத்தது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆவியில நிறையணும்னா அந்நிய பாசை வெறும் அந்நிய பாசையிலே போனோம்னா நடக்காது. ஆவியின் பட்டயம்னா அபிஷேகத்தோட நம்ம எடுக்கிற வசனங்கள், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை ஏற்ற மாதிரி ஆண்டவரை நம்ம கூப்பிடும் பொழுது அது அதிகமாக பயன்படும். இந்த காலத்துல நோவா காலத்தை போல எங்க பார்த்தாலும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவங்க வித்தியாசம் இல்லாதபடி விபச்சாரம், கொள்ளையடித்த, கொலை செய்தல் பயங்கரமா நடக்குது. எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவங்க பேர் வேற வந்துருது. அதனால இந்த சர்வாயுத வர்க்கமாகிய ஆயுதத்தை நம்ம அணிந்து கொண்டோமானால் இந்த பொல்லாத காலத்துக்கு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் பாதுகாக்கப்படுவோம். ஜீவபுஸ்தகத்துல பெயர் எழுதப்படும். உன்னதமான பரலோகத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போவோம். பாவம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ற இந்த காலத்துல அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வருகையின் போது நோவா காலத்தை போல நடக்கும். அந்த நோவா காலத்துக்கு நம்ம தப்புவிக்கப்படணும். புறஜாதிகளில் இருந்து கிறிஸ்தவங்களா மாறினவங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியம் தெரியணும். அவங்க அதன்படி நடக்கும்போது தான் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இந்த வசனங்களை கடைபிடிப்போம், இந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்வோம். அப்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மையும் பாதுகாப்போம், அநேகரை ரட்சித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள இந்த உலகத்துல கர்த்தாவே அந்தகாரத்தின் வல்லமைகள், மனுஷ வல்லமைகள் அப்பா, மந்திரம் தந்திரம் சூனியம் வலுசர்ப கிரியைகளுக்கு நாங்கள் உட்பட்டு விடாதபடி, பணத்துக்காக பொருளுக்காக பதவிக்காக அவைகளுக்கு கீழ்ப்படிந்து போய்விடாதபடிக்கு ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்துலதான் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் சொன்ன இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரு, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய இரத்தத்தின் வல்லமையை நம்ம சொல்லி, ஆண்டவரே எங்க பெண்களாகிய எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. வேலைக்கு போற இடத்துலயும் சரி, ரோட்ல நடந்து போகும்போதும் சரி, எந்த சூழ்நிலையிலையும்
சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டப்பா நல்ல ஒரு போர் சேவகியாக தேவனுக்கு மகிமையாக காக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்தவம் காக்கப்படட்டும். கிறிஸ்து தலை தூக்கி நிற்கட்டும் அப்பா. எங்களால பெண்களால கிறிஸ்து மகிமைப்படுவீராக. எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.